இன்றைய செய்தியுடைய சாரம்சம் வாசிங்க. மோசேயும் இயேசு கிறிஸ்துனுடைய ஒற்றுமையை குறித்து ஒரு சில சிந்தனைகளை நாம் தியானம் செய்ய போகின்றோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசி கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எல்லாரும் யாருங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருங்க, பைபிள் திருப்புங்க. பைபிள் இல்லாதவங்க பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குதாரராய் இருக்கிறவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கின்றார். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எந்த வீடும் ஒருவனால் கட்டப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். முதல்ல சொன்னாரு என்னுடைய வீடு, இப்ப சொல்றாரு அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று அவருடைய, எல்லாரும் கவனமா கேளுங்க, இன்று இப்ப அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஹார்ட்டை கெட்டியா வச்சுக்காத. சந்தோஷமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஹார்ட்டை கெட்டியா வச்சுக்காத, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போகுது. இப்போ வார்த்தையை கேட்பதும் வார்த்தையின் வழியாக வாழ்வதும் ஒரு அனுபவமே. ஹல்லேலூயா. மோசே என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? மோசே பெயருக்கு அர்த்தம் ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, என் தேச எல்லை எங்கும் அப்பாணியாள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பாணியாள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியேனும், வன்முறை எல்லாம் ஒழியேனும். எஜமானனே எஜமானனே
என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லாடல் சொல்லும்போது என் வீடு என்று இந்த உலகத்தை சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு, இது எல்லாருக்கும் சொந்தமானது. இந்த உலகம் அதில் உள்ளவைகளும் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் ஆண்டவருக்கு சொந்தம், ஆலயம் ஆண்டவருக்கு சொந்தம், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை, உரிமையை, சொந்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறோம் நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க? ஜாதி வேற, மொழி வேற, மதம் வேற, ஊர் வேற, இனம் வேற, ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற பார்த்தா சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் வெளியே போய் சொந்தக்காரன்னு சொல்லுவேன். நீ ஆண்டவருடைய சொந்தங்களாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய உறவின் முறையாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், மோசேயை குறித்து நற்சாட்சி சொல்கின்றார். இப்பொழுது மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்கள், அறிவுரைகள், போதனைகள். ஆண்டவர் மோசேயை அழைப்பதற்கு முன்பாக முச்செடி தண்ணிலே ஆண்டவருக்கு தரிசனமாகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிள் தரங்க, யாத்திரியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எத்தனை ஒருத்தர் எழுந்து வாசிக்கலாம்? 1லிருந்து ஒரு 11-12 வசனங்கள் வாசிமா. வாசிமா. பிளஸ்ஸி பின்னால வாசி. அர்ச்சனா வாசிமா. மைக்கு அர்ச்சனா கொடுமா. வாசிமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இப்போ அவருடைய பணி என்ன, வேலை என்ன, உத்தியோகம் என்ன? யாருன்னா இருக்குங்களா ஆடு மேய்க்கிறீங்க? நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சி வந்தாயா, ஆடு மாடு பொண்ணால போனோம் தான் நான். அல்லேலூயா. மோசேனுடைய பணி, வேலை, அவருடைய ஊழியம் என்ன? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வாசிமா. அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவர் எதுல தரிசனமாறாருங்க? அக்கினி நடுவிலே. வாசிமா. அப்பொழுது அவன் முற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வேகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். எதை பார்க்க சொல்றான்? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே மோசே கிட்ட சொல்றாரு, மோசே பாருங்க, அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி. வாசிமா. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே. எல்லாரும் என்ன பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு எங்கெல்லாம் பைபிளில் அப்படி கொண்டு நம்மத்தில் கொண்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் யாரை பார்த்து கூப்பிட்டாரு? ஆதாமே. 2 முறை ரிப்பிட்டேஷன். ஆதாமே
ஆதாமே. ஏன் ஆண்டவர் ஏவாளே ஏவாளேன்னு சொல்ல தெரில எனக்கு. ஆதாமே ஆதாமே, குடும்ப தலைவனே தலைவனே எங்கே இருக்கிறப்பா? நான் ஆயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறேன். கணவன்மார்களே, நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்களா இல்லை காட்டில் ரோட்டில் இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள். ஆதாமே என்று ஆண்டவர் அழைத்தார். வாசிமா, இன்னொருத்தர் பைபிள் எங்கே வாசித்தார்? சாமுவேலே சாமுவேலே. அப்போ சாமுவேல் என்ன சொன்னார்? ஆதாம் சொன்னால் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சாமுவேல் சொல்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? சவுலே சவுலே, முள்ளில் அடிக்கிறது உனக்கு கடினமா? அப்போ சவுல் எனப்பட்ட பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவருக்கு கேள்வி எழுப்பி ஆண்டவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிமா. மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். போதுமா? வா என்றார். இப்போ அவரை ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசு அழைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை எல்லாரும் இயேசு அழைச்சிருக்கார். நம்புறீங்களா? எங்கே அழைச்சிருக்காரு? வா, என்னை தேடி வா, என்னை நாடி வா, என் ஆலயத்துக்கு வா, என் அருகாமையில் வா, என் பக்கத்தில் வா என்ற ஆண்டபடி. இதான் ஜீசஸ் காசை டிஜே ஐயா பாடும்போது ரொம்ப அருமையான பாடல். இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா. மோசே ஆண்டவர் அழைத்த போது மோசே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு தயக்கம் காட்டினார். மாறாக ஆண்டவரிடத்தில் சாக்கு போக்குகளை சொன்னார். கர்த்தருடைய விசுவாச மக்களே, ஆண்டவரை தேடுவதில் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். நம்முடைய சாக்கு போக்குகள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாக்கு போக்கு சொல்லாத, கடவுள் ஆசீர்வாதத்தில் இழந்துடாத. ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லும்போது மோசே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் திக்கு நாய் உள்ளவன்பா, மந்த நாக்கு உள்ளவன்பா, பேச தெரியாதுப்பா, எனக்கு திக்கினு பேசுவேன். ஓகே, இப்போ ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வைக்கிறார். உன்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினச்சார், என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் உன்னை ஆண்டவர் விடவே மாட்டார். நீ என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணாலும் ஆண்டவர் பண்ண மாட்டார். உன்னை ஆண்டவர் எதை நோக்கத்துக்காக இந்த சபையில் கொண்டு வந்து நாட்டிருக்காரோ வைத்திருக்கிறாரோ,
நாம் என்ன சாக்கு போக்குகள் சொன்னாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளை விட மாட்டார். நம்ம வச்சு ஆக வேண்டிய வேலையை நம்ம வச்சு தான் ஆண்டவர் செய்வார். கையை தட்டி கதை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. உன்னை வச்சு செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர், நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவரோட. நினிவே பட்டணத்துக்கு போடா அப்படின்னாரு. ஆண்டவரே, நான் போவேன் நினிவே பட்டணத்துக்கு, அவன் எல்லாம் மாறிடுவான், நான் போனதில் என்ன பண்ணுவேன், நீ மாறிடுவீங்க ஆண்டவரே, அதனால் நான் நினிவே பட்டணத்துக்கு போக மாட்டேன் என்று ஆண்டவருக்கு சாக்கு போக சொல்லி, ஆண்டவருக்கே தெரியாமல் இவன் நினச்சான் எங்கே போனான், தரிசு பட்டணத்துக்கு போகிறான். கப்பலும் ஏறிட்டான். கப்பல் ஏறி கப்பல் போயிட்டே இருக்கு. கப்பல் ஆடுது. ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. இவரை பார்த்தா எங்கே இருக்காங்க, கப்பலின் அடித்தட்டில் தூங்கி கொண்டிருந்தான். அவனை போய் தட்டி எழுப்பி, சாமி, இவ்வளோ பயத்துலேயும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ உயிர் போகிற நிலைமையில் நாங்கள் ஊச்சலாடிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கியே. அவன் சொல்கிறான், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். சொல்லு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், கப்பல் ஆடுதா அதுக்கு நான் தான் காரணம், ஆள் அடிக்குதா அதுக்கு நான் தான் காரணம். நீங்கள் இவ்வளோ தூரம் பயபக்தியோட பக்தியோடு கூட இன்றைக்கி எல்லாரையும் ஐயோ உயிர் பயத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பயத்துக்கு உருவாக்குறதுக்கு நானே தான் காரணம். சரி, இதுக்கு என்ன பதில், என்னை தூக்கி கடலில் போடுங்க. நம்மளை தூக்கி கடலில் போட்டால் எப்படி இருப்போம், என்ன நீச்சல் அடிப்போம் இல்லையா? பாருங்கள், ஆண்டவர் யோனாவை வைத்து நினிவே பட்டணத்தை ரட்சிக்க 1,20,000 அதிகமான மக்களை ரட்சிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டால், நீங்கள் நான் எங்கேனாலும் நம்ம வச்சு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை புரட்சியை செய்ய விரும்பும்போது, நாம் ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமாக போகும்போது கூட ஆண்டவர் நம்ம விடவே மாட்டாரியா, மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன ஆச்சுன்னா கரெக்டா? ஆமாம், நம்ம எங்கே ஓடினாலும் காதை பூச்சி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. கரெக்டாக மீன் அனுப்புகிறார் பாருங்க. அவன் எல்லாரும் இப்போ ஏகமனதாக அனைத்தும் தூக்கி போட்டு அலை நிற்கவில்லை. கப்பல் ஆடிக்கொண்டு உயிர் சேதம் வருவதற்கு முன்பாக மக்கள் எல்லாரும் ஏகமனதாக யோனாவை தூக்கி கடலில் போடுறான் பாருங்க. கரெக்டாக அந்த செகண்டில் மீன் வந்து நிற்குதுங்க. சரி, ஒரு 3 நிமிஷம் மீன் தப்பி வந்தால் என்ன நிலைமை நடந்திருக்கும்? ஒரு 3 நிமிஷம் மீன் வராமல் இருந்தால் யோனாவோட கதி அதோ கதி. ஆண்டவருக்கு தெரியும், இவனை தூக்கி கப்பல்லேருந்து கடலில் போடுவாங்க, அவனை காப்பாற்ற வேண்டியது என்று என்னுடைய வேலை என்று சொல்லி ஆண்டவர் யோனாவுடைய திட்டத்துக்காக, அவன் மேல் வைத்திருந்த திட்டத்துக்காக, நினிவே மக்களின் ரட்சிப்புக்காக மீனுக்கு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீன் வந்து கரெக்டாக வாயை திறந்து நிற்குது. வாயை திறந்து நிற்கிற சில சமயத்தில் ஈ போகிறது தெரியல. ஆமாம், கரெக்டாக ஆண்டவர் மீனின் வாயை திறந்தார். சொல்லிட்டாரு, போ 3 நாள் கழித்து நேராக போய் சமுத்திரத்தில் கரையில் போய் கக்கு. மீன் கீழ்ப்படுதையா, காகங்கள் கீழ்ப்படுதியா, ஏன் கழுத கூட கீழ்ப்படுது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா? சகோதரனே, சகோதரியே, நாம் ஒருவேளை திசை மாறி போகும்போது கூட ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்றுவதே இல்லை. மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றார். மோசே சாக்கு போக்குக்குள்ள சொல்கின்றார், என் வாய் சரியில்லை நம்ம சொல்லுவோம், ஆனால் அவர் என்ன திக்கு நாவு, மந்த நாவு. ஆண்டவரே, நான் பேச தெரியாதவன். ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவ், உனக்கு பதிலாக உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் உனக்கு வாயாக வருவான். கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிற சாக்குக்கு ஆண்டவர் போக்க வச்சிருக்கார். மறுபடியும் இன்னொரு சாக்கு போக்கு சொல்றாரு, ஆண்டவரே என்ன அனுப்பாதீங்க, வேற யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வேற யாராகிலும் அனுப்ப ஆண்டவரே. ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன், குறிப்பிடுறேன். ஆண்டவரே, நீ என்னை அனுப்புறீங்க, நான் போவேன்.
என்னை யார் அனுப்புனானா கூட அப்போ சொல்லுவான் ஆண்டவரே. அப்போ சொல்லார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் அழைக்கிறார் என்று நீ போய் சொல். ஆண்டவருக்கு பேர் என்னங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன். கையத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்ப மாட்டாங்களே ஆண்டவரே, அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்களே ஆண்டவரே என்று ஆண்டவரோடு கூட எஸ்கியோ சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான். ஆனாலும் ஆண்டவர் மோசே சொல்கிறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இல்லைப்பா, நீதான் இந்த தேசத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் கடினமான உபத்திரவத்திலிருந்து, எகிப்தின் வறுமைத்தனத்திலிருந்து, எகிப்தியரின் வாதைகளிலிருந்து, எகிப்தியரின் பொல்லாத வழிபாடுகளிலிருந்து என் ஜனத்தை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரே நபர் நீதாம்பா, வருவாயா என்று ஆண்டு அழைத்தார். ஆண்டுடைய 40 ஆண்டுகள் ராஜபோக மேன்மை, 40 ஆண்டுகள் வல்லவனானான், சகல கலைகளிலும் வல்லவனானான், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக தன்னை முழுமையாய் நம்பி வாழ்ந்தார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க. இப்போ ஆண்டவர் மோசே அழைச்ச பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள வீரன் என்பதற்கு ஒரு சாட்சி பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவத்தையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமன்றி எண்ணினான். பார்வோனுக்கு அடுத்த ராஜா யாருன்னா இவர்தான். பார்வோனின் எகிப்தின் உள்ள எல்லா பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் பாக்கியம் என்று எண்ணி விட்டுவிட்டான். எதை இன்றைக்கு நீ மேன்மையாக கருதி கொண்டிருக்கின்றாய்? உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன் இருதயம் அங்கே இருக்கிறது. உலகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையாதிருங்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அநித்தியமான இந்த உலக சந்தோஷத்தை, பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டான். தேவ ஜனங்களோடு கூட வாழ்கிற ஐக்கியத்தை தெரிந்து கொண்டான். அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருப்பீர்களாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே வாடகை, வராததே வாடகை வச்சிருக்கிறான். நீ அதை செய்யாத. சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பீர்களாக. 10:25 எபிரேயர் புஸ்தகம். ஆண்டவருடைய மக்களோடு கூட தன்னுடைய ஐக்கியப்படுத்திக் கொண்டான். பணத்தை வெறுத்தான், பொருளாதாரத்தை வெறுத்தான், தான் பெரிய ஆள் என்ற அந்தஸ்தை வெறுத்தான், அதிகாரங்களை வெறுத்தான். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை ஏற்றுக்கொண்டு துன்பப்படுகளோடு கூட என்ன தன்னை சேர்த்து கொண்டான். ஆனபடினாலே மோசே விசுவாசிகளின் பட்டியலில் வருகிறான், ஒரு விசுவாச வீரனாக. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. மோசே ஒரு விசுவாச வீரன் என்பதை வெளிப்படுத்துகின்றான். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். இப்போ யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம், உங்கள் வீட்டில் விசுவாசத்தினால வராத எதெல்லாம் வந்து யோசித்து பாருங்க. மனைவியா, பிள்ளைகளா, ஃப்ரிட்ஜா, கட்லா, காரா, எதெல்லாம் விசுவாசத்தினால் நம்முடைய வீட்டில் வரலையோ அதெல்லாம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படவில்லை. மோசே
விசுவாசத்தினாலே தேவ ராஜ்யத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பார்வோன் அரண்மனை வாழ்வை விட்டுவிட்டார். பார்வோன் அரண்மனை வாழ்வை அவர் உதாசீனப்படுத்தி நிராகரித்தார். தேவ மக்களோடு கூட, இறை மக்களோடு கூட ஒடுக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, தாழ்த்தப்படுகிற, இல்லையா, அடிமைப்படுத்தப்பட்ட மக்களோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களை விடுவிக்கும் பணியிலே, அவர்களை ஆண்டவருடைய மக்களாக கொண்டு வருவதற்கு மாற்றுகிற பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு விசுவாசத்தை வாழ்க்கையிலே கையாண்டார். மோசே மூலமாகத்தான் ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, நம்ம எல்லாருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ஒரே மலையிலே மோசே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும்போது 2 கற்பனைகளிலே ஆண்டவர் எழுதி 10 கட்டளைகள் கொடுக்கின்றார். மோசேயின் வாழ்க்கையை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம், 3 பிரிவாக பிரிக்கலாம். 40 ஆண்டுகள் பார்வோனின் வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட தொடர்புடைய வாழ்க்கைகள். தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு சில நல்ல குணங்களை நான் சொல்கிறேன், அந்த வசனங்களை குறித்து. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சாந்த குணமுள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்தமாக இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லாரு, நான் சாந்தமுள்ளவராயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்களே சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. நான் சாந்தமுள்ளவராயிருக்கின்றேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, மோசே சாந்த குணமுள்ளவராயிருந்தார். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, மோசே உண்மை உள்ளவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்கிறது, அதே வசனத்தை கீழே வாசிக்கும்போது, ஆண்டவராகி குமாரனாகி கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு உண்மை உள்ளவராயிருக்கின்றார். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் தாழ்மை உள்ளவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். 40ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன எல்லா விதமான கட்டளைகளுக்கும் மோசே அவர் சொன்ன பிரகாரமாகவே கூடாரம் அமைப்பதில் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் அவர் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. மோசே யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு நல்ல உபவாச வீரனுங்க. வாசியும் பார்க்கலாம். யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வரை வாசிங்க. யாத்திரையாகமும் 34:22. அங்கே அவன் அப்பம் புசியாமலும். எத்தனை பேருக்கு உபவாசம் பண்ணுற அனுபவம் இருக்குது? 1 2 பாஸ்டர், நான் உபவாசமே பண்ண மாட்டேன் பாஸ்டர் சொல்கிறேங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வயிற்றை எம்டியாக வச்சுருந்தா உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். ஹல்லேலூயா. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள் ஓய்ந்துரு. அதெல்லாம் முடியாது, நான் வேலை செய்வேன்னு சொல்லாதே. 8ஆவது நாள் உன்னால் வேலை செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மோசே உபவாசிக்கிறவனாக இருந்தார். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட கடந்து வருகின்றார். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம் பண்ணுறது எப்படி தெரியுமா? டீ அடிப்பாங்க, காப்பி அடிப்பாங்க, பன்னு சாப்பிடுவாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் உபவாசம். என்ன வாசம் இது? நீ வனவாசமே போயிடலாம். வாசிமா. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். போதுமா? ஜெபம் பண்ணா வல்லமை இறங்கும். ஆனால் உபவாசம் பண்ணா
தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் முகத்தில் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் மூலமாக உனக்காக பிறருக்காக செய்வார். ஆனால் உபவாசி தேவ சமூகத்தை தரிசிக்கும் போது உன் முகமே மாறினியா? ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு 40 நாள் கீழே இறங்கி வருகின்றார். மக்கள் எல்லாரும் ஓடி வந்து மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. நம்ம என்ன சொன்னோம்? அவர் அங்கேயே செத்துட்டு பாருங்க. மோசேனுடைய வருகைக்காக ஜனங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கார்கள். மோசே இறங்கி வருகின்றான். மோசே மக்கள் பார்க்க முடியவில்லை. மக்கள் மோசையை பார்த்து சொல்வார்கள், தயவு செய்து முகமுகமாக எங்களோடு பேச வேண்டாம், உங்கள் முகத்தை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. கையத்துக்கு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அவரை நோக்கி பார்க்கும்போது மனுஷன் முன்னால் வெட்கப்பட்டு போக மாட்டேயா. ஆனால் மனுஷன் நோக்கி பார்க்கும்போது மனுஷன் முன்னால் இல்லை, அவர் முன்னால் வெட்கப்பட்டு நிற்பையா. தேவ மனுஷனாகிய மோசே பல நல்ல குணங்களை சுபாவங்களை உடையவராயிருந்தும் ஒரு நல்ல விசுவாச வீரன், நல்ல உபவாச வீரன். அல்லேலூயா. 40 நாட்கள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் தேவ சமூகத்திலே உபவாசி ஜெபித்து கொண்டிருந்தார். காரணம், தன் மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை போஷிப்பதற்காக, மக்களுக்கு போதனை செலுத்துவதற்காக ஆண்டவரிடத்திலே வரங்களை பெற்றுக்கொள்ள உபவாசத்திலே தரித்திருந்தார். விசுவாச மக்களே, தேவனால் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்களா? உபவாசி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கல்வாரி மலையிலே, கொல்கதா மலையிலே சாகும் தருவாயிலே அவர் நடந்து செல்கிற காட்சியை கண்ட மக்கள் எல்லாரும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். 18ஆம் தேதி இந்த மாதம், இன்றைக்கு 15ஆம் தேதி, 18ஆம் தேதி சாம்பல் புதன் ஞாயன். சாம்பல் புதன் இந்த மாதம் 18ஆம் தேதி. இந்த சாம்பல் புதன் எதுக்காக கொண்டாடுறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க? இந்த 40 நாட்கள், நான் அதுக்காகத்தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். 40 நாள் மோசே உபவாசம் இருந்தார். நீங்கள்லாம் எத்தனை நாள் உபவாசம் இருக்குன்னு தீர்மானம் பண்ணுறீங்க? நான் பாஸ்டர் 1. எத்தனை நாள் உபவாசம் இருக்க போகிறீங்க? 1. ஒரு நேரம் ஆகாரம் தவிர்த்து 2 நேரம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நேரம் ஆகாரம் தவிர்த்து 1 நேரம் நன்றாய் சாப்பிட்டு நீங்கள் உபவாசம் இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்தான். அவன் முகம் பிரகாசமாக இருந்தது. விசுவாச மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் சிந்திக்க தியானம் பண்ண அழைக்கப்பட்ட நாம் இந்நாட்களிலே உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வருவோம், மனம் திரும்புவோம். அநேகருடைய வாழ்க்கை மறுரூபமாப்பதற்கு நம்முடைய முகங்கள் மறுரூபமாகட்டும், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அழைக்கின்றார். எதற்காக? உபவாசி ஜெபிக்க அழைக்கின்றார். யாருக்காக ஜெபிக்கலாம்? உன் மனைவி, கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குழந்தைகள், உன்னுடைய குடும்பத்தில் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக நீ உபவாசி ஜெபிக்கலாமே, அழுது ஜெபிக்கலாமே, தேவ சமூகத்தை நாடலாமே. அவங்க ஏற்றுக்கிட்டா எனக்கு என்ன பாஸ்டர், அவங்க ஏற்றுக்கலாம் எனக்கு என்ன பாஸ்டர், நானே வழி நானே ஜீவன். இயேசுனார் மட்டும் சொல்லார், நான் தான் என் வழியே தனி வழி பாஸ்டர். உன் வழி தனி வழியாக மாறணையா, அது இயேசு வழியாக மாறணையா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் வழி ஆண்டவர் வழியாக மாற வேண்டுமானால் தேவ சமூகத்திலே உபவாசி ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. மோசே 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார், தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்தார். இன்றைக்கு நாம் தெய்வ பிரசன்னத்தால் மூட வேண்டுமா? தெய்வ மகிமையால் மூட வேண்டுமா? ஆண்டவருடைய தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, ஒருவேளை இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஒரு நேரம் கூட உபவாசி ஜெபிக்கணும்னா இப்போ தீர்மானம் பண்ணுங்க.
ஏதாவது ஒரு நாள், அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாச ஜெபம் பண்ணுவேன். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் படிப்பிற்காக, என் பெற்றோருக்காக, என் குடும்ப நலத்துக்காக, என் சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நான் உபவாசித்து ஜெபிப்பேன் என்று நீங்கள் தியான நாட்களை தீர்மானிக்கும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெப வீரன், வேதம் சொல்கிறது மோசே ஒரு ஜெப வீரன் சொல்லி வேதம் சொல்கிறது. உலக மேன்மையெல்லாம் வெறுத்தார், விசுவாச வீரன் என்ற பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது காரணம், சாந்தமாக இருப்பது காரணம், நல்ல குண நலன்களுடைய வாழ்க்கையிலே உருவாவதற்கு காரணம் தேவனோடு கூட வைத்திருந்த உறவும் ஐக்கியம் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. ஆண்டுடைய கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மோசே ஜெபவீரன். அதுதான் சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். மோசேருடைய ஜெப பாடலை தான் அங்கே நம்ம வாசித்தோம். வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 7 இடங்களிலே அவர் ஜெபித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற குறிப்பை நீ குறிச்சிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமும் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பார்வோன் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கின்றான், பார்வோனுக்காக ஜெபிக்கின்றான். யாத்திரையாகமும் 11ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்கள், மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கின்றான். 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 33ஆம் வசனமும் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் மக்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்து அநீதியிலே மூழ்கிவிட்டார்கள். அவர்கள் வாழ்வு மலர மறுபடியும் ஆண்டவரிடத்துக்கு அவர் திரும்ப ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக மோசேயை பயன்படுத்துகின்றார். மோசே அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, மோசே தன் சகோதரனுக்காக ஆரோனுக்காக ஜெபிக்கின்றார். இல்லைன்னா ஆண்டவர் ஆரோனை கொண்டு இருப்பார். எத்தனை பேர் உங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? 3 பேர் தான் கை தூக்குறீங்க, எங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணு. மீதெல்லாம் இருந்தா என்ன, அவங்க இல்லைன்னா எனக்கு என்ன. சகோதரனுக்காக தன்னுடைய மூத்த சகோதரன் அவளுக்காக ஜெபிக்கின்றார். இளைய சகோதரி தன் சகோதரிக்காக ஜெபம் பண்றார். யாருக்காக ஜெபம் பண்றாரு? மிரியாமுக்காக ஜெபம் பண்றார். மிரியாம் மோசேயை குற்றப்படுத்துகிறார். ஆரோனும் மிரியாமும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து, இது நம்ம வீட்டில் நடக்குதா இல்லையா பாருங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை நடந்துங்க, வீட்டு பிரச்சனை. நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. 2 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டணி, ஒருத்தர் காலை வாடுவாங்க. மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் எழுந்து தீமை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்றாரு? மோசே குஷ்டரோகத்தை கொடுத்துட்டாருப்பா. மோசே குஷ்டரோகம் வந்துச்சு. மிரியாம் குஷ்டரோகியாக மாறிவிட்டாள். பிறந்த குழந்தையை போல அவள் உருவம் முழுதும் மறுரூபமாகிவிட்டது. இந்த குஷ்டரோகத்தை பார்த்து மோசையால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என் சகோதரி விதமாக மாறிவிட்டாளே என்று ஏங்குகிறாள். ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எனக்கு அதை படித்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? உன் தங்கச்சி மேலே போய் காரி துப்பு, அதுவும் முகத்தில் காரி துப்பு. காரி துப்புற கலாச்சாரம் எங்கே இருக்கு பாருங்க. என்ன செய்யணுமா? காரி துப்பு. அப்போ அவள் சுகம் பெறுவாள், மறுபடியும் திரும்ப பழைய நிலைக்கு திரும்புவாள். தன் சகோதரன் தன் சகோதரி செய்த தவற்றை மறந்து இருவரையும் மன்னித்து இருவருக்காகவும் ஜெபம் செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட். கையெழுத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? 1 2 3
அவங்க நல்லா இருந்தான்னா நாசமாக போனால் எனக்கு நான் ஏன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்கள் விரோதிகளை சபியாதிருங்கள். உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அவர்களை நீங்கள் சபியாதிருங்கள். ஆண்டோடைய திருக்கட்டில் கையை தூக்கி சொல்லுங்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். ஒருவன் உங்கள் கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தையும் திரும்பி காட்டுங்கள். உங்களை 1 மைல் தூரம் வரவழைத்தால் நீங்கள் 2 மைல் தூரம் அவர்களுக்கு பிரயாணம் செல்லுங்கள். உங்களிடத்தில் ஒருவன் ஒரு சட்டையை கேட்டால் உங்களுக்கு 2 இருந்தால் 1 அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். 10 சட்டை தொங்கும், 20 சட்டை தொங்கும். ஒரு சட்டை கூட நான் 20 வருஷம் முன்னால் போட்ட சட்டை நான் போடுவேன், தவிர அடுத்தவங்க கொடுக்க மாட்டேன். வீட்டுக்கு போய் அல்மாரியில் பாருங்கள், 10 வருஷம் முன்னால் வாங்கி வச்ச துணியெல்லாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து விட்ருங்க. முடிஞ்சால் புதுசு கூட கொடுத்து விடுங்க, நல்லது. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். தன் தனையன் தங்கை குற்றத்தை மன்னித்து அவளுக்காக மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அவளுடைய குற்றத்தை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வு தந்தார், சுகம் தந்தார். ஆண்டவர் அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவதற்கு ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார். ஜெபம் நம்மை மறுரூபமாக மாற்றும். அல்லேலூயா. மறுரூபமான மனிதர்களாக மாற்றும். அன்புக்குரிய சக விசுவாசிகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்தில் யார் எனக்கு தீமை செஞ்சாலும் நான் தீமையை நன்மையினால் வெல்லுவேன். நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவர்களையும் நேசிக்க மனமுள்ளவனாக மாறுவேன். சொல்ல முடியுமா? தனையனுக்காகவும் சகோதரிக்காகவும் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகின்றார். மக்கள் தவறி விக்கிரகாரம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் கடும் கோபம் கொண்டார். ஆண்டவர் எழுந்து நிற்கின்றார். மோசே, இந்த மக்கள் செய்கிற அநியாயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவனை விட்டு மொத்த பேர் நான் அழிச்சிடுறேன். உன்னையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒரு நல்ல தலைவன், ஜெப வீரன், உபவாச வீரன், விசுவாச வீரன் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உம்முடைய புஸ்தகத்தில் என் பேரை வேணாலும் கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீங்கள் அழிக்காதீர்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஜனத்துக்காக மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் வேணாலும் கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த மக்களை நீங்கள் அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட மன்றாட்டு பண்ண ஜெபம் செய்த ஒரே தேவ மனிதன் மோசே. அதனால தான் மோசையை பார்த்தான்னு சொன்னார், நற்சாட்சி கொடுத்தார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கின்றான். மோசே என் வீட்டில் எங்கும் சாந்த குணமுள்ளவனாக இருக்கின்றான். இன்றைக்கு மோசையை பற்றி கேள்விப்பட்ட நாம் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஜெப வாழ்வையும் அவருடைய உபவாச வாழ்வையும் அவருடைய மன்றாட்டு வாழ்வையும் இன்றைக்கு கற்றுக்கொண்ட நாம், அன்பானவர்களே, வருங்காலத்தில் இந்த உபவாச நாட்களில் இன்னும் ஆண்டவருடன் கிட்டு சேர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிறருக்காக ஜெபிக்கவும், பிறருக்காக மன்றாடவும், பிறருக்காக திறப்பின் வாசலே நாம் நிற்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இந்த மோசே மரித்து மலையின் கொடிமுடியிலே ஆண்டவரே மோசேயின் சரீரத்தை அடக்கப்படினார். மோசேயின் சரீரத்துக்காக யூதா புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், பிசாசானவன் தர்க்கம் செய்கின்றான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மிகாவேல் தூதனை அனுப்பி சாத்தானை மடங்கடித்து மோசேயின் சரீரத்தை ஆண்டவர் அடக்கம் செய்தார். இன்று வரை மோசேயின் சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு பேசினார். எத்தனை பேர் ஆண்டவரும் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்க? 4-5 காரியங்களை முன்னால் வச்சோம். விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் விசுவாசியே, நீ விசுவாசியாக இருக்க முடியாது. பக்கத்து சொல்லுங்கள், விசுவாசம் இல்லாமல்
நீ விசுவாசியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கடந்து வந்தார். தேவ பிரசன்னத்தை வாழாமல் உன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான், எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபத்திலே தரித்திருந்தான். விசுவாசி ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபிக்காத விசுவாசியாக இருக்க முடியாது. தனக்காக மட்டுமல்ல, ஒரு மன்றாட்டு ஜெப வீரனாக இருந்தான், பிறருக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தான், கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பிறருக்காக மன்றாடுவாயானால் ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நிறைய சமயத்தில் நமக்காகவே ஜெபம் நினைக்கிறோமில்ல, இன்றைக்கி மாற்றிங்க. ஹல்லேலூயா. நாம் பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய சிறை வாழ்வை மாற்றுவார். ஆண்டவர் நமக்கு பலன் தருவார், ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார். ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினது போல இன்றைக்கும் நம்மோடு பேச விரும்புகிற ஆண்டவராக இருக்கின்றார். கண்களை மூடலாமா, சொல்லாமா, ஆண்டவரே நான் நிறைய நேரம் செல்ஃபோனில் பேசுகிற ஆண்டவர், யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்பார். நாம் தவறு செய்யும்போது சும்மா விட்டுருவாரா? பிடிப்பார். உங்களுடைய நேரங்கள் எப்படி செலவிடுவீர்கள்? வீணாக போன பாழா போன பணத்துக்காக நேரம் செலவாகுதா? கல்யாண வீட்டுக்கும் சாவு வீட்டுக்கும் சொந்தக்கார வீட்டுக்கும் ஓடி ஓடி கால் ஓடுதா? உன் நேரம் எங்கே செலவாகுது? ஆண்டவரோடு உன் நேரத்தை செலவிடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க? 40 நாட்கள் உபவாச நாட்கள் வருகின்ற நாட்களில் நான் ஒரு 7 நாள் ஜெபம் பண்ண கை தூக்கம் பார்க்கலாம். 7 நாள் உபவாசம் பண்ணிச்சேன். 1 2 3 4. நான் ஒரே நாள் தான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், கை தூக்கம் பார்க்கலாம். அதுக்கும் இருக்கிறீங்க ஒருத்தர் தான். 40 நாளும் தேவ சமூகத்தில் உபவாசம் ஜெபம் பண்ண போகிறேன். வேலைக்கு போங்க, பணி செய்யுங்க, காலேஜுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் நேரத்தை கடவுளோடு கூட உரிமையாக்கி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட பழகிக்கொள்ளுங்க. அந்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான நாட்களாக மாறும். உங்கள் கண்ணீர்களுக்கு பதில் வரும், உங்கள் கவலைகளுக்கு பதில் வரும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. உங்கள் திட்டங்களுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்தாலும் ஆண்டோட சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம்னா. நேற்றைக்கு முன்தினம் ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் பிரச்சனை, நிலத்தகராறு. அறிபறியாக வந்து ஓன்னு உக்காண்டார். பாஸ்டர், நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், எத்தனையோ வருஷ கணக்காக எனக்கும் என் சகோதரிக்கும் பிரச்சனை தீர்வே இல்லை. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நானும் இன்னொரு பாஸ்டர் 2 பேரும் ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர், இன்றைக்கி ஆண்டவர் தீர்வு கொடுப்பார் சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு போனார். சம்மந்தப்பட்டு கூட பேசினார். நைட்டு 9 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. பாஸ்டர், நான் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு பாஸ்டர். கையை தட்டி கற்று சொத்து பண்ணுங்க. ஹல்லேலூயா. தீராத பிரச்சனைக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்வு கொடுத்தாரு பாஸ்டர். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் போக முடியல. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் an answer for all sort of troubles, temptation, trials. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் மருந்து ஆண்டவர் தான்யா. அவர் விட்டால் வேறு வழியே இல்லையா? கண்கள் மூடலாமா?
ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை தீர்வு காணும் இடத்துல வந்திருக்கிறோம் சாமி. மோசே, என் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சவால், என்னை ஒரு ஜெபிக்கிறவளாக மாற்றும், மன்றாட்டு ஜெபம் எடுக்கிற மக்களாக மாற்றும், பூவாசிக்கிறவளாக மாற்றும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே முழங்கால் படிட்டு நோக்கி பார்க்குற மகனா என்னை மாற்றுங்கப்பா. அடுத்தவங்க மாறணும் ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் மாறின ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறின ஆண்டவரே, என் வீடு மாறின ஆண்டவரே, என் மக்கள் மாறின ஆண்டவரே, என் பேர பிள்ளைகள் மாறின ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்குற ஆண்டவரே. சொல்லாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கைகள் வச்சு சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஜெபமலைக்கு எல்லாரும் திரும்புங்க இன்றைக்கி. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எப்போதும் அதிகாலை இருட்டோட மலையிலே போய் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஆண்டவர் மத்தியில் ஊற்றணும், ஜெப ஆவி ஆண்டவர் மேலே ஊற்றணும், விண்ணப்பத்தின் ஆவி ஆண்டவர் மேலே ஊற்றணும். ஹல்லேலூயா. மன்றாட்டின் ஆவி நம்ம மேலே ஊற்றணும். கைகளை தூக்கி எல்லா கைகளும் உயர்த்துங்க. ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, சாக்கு போக்கு சொன்னது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாக்கு போக்கு சொல்கிறவனா நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்கிறவனா நான் மாற மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே. எத்தனை பேர் மன்னிப்பு கேட்குறீங்க ஆண்டுகிட்ட? எத்தனை முறை சாக்கு போக்கு சொல்லியிருக்கேன் ஆண்டுகிட்ட? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆண்டவர் ஜெப ஆவி ஊற்றுறாரு, ஆண்டவர் ஜெப ஆவி ஊற்றுறாரு. கைகளை எல்லாரும் உயர்த்தலாம், எல்லா கைகளை உயர்த்தலாமா? சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஜெபிப்பதற்கு மக்களை கூப்பிடுப்பான்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் ஜெபிக்க மக்களை அழைக்கிறாரு. இன்னைக்கு அநேக வசனத்தை கேட்க வந்திருக்கீங்க, நல்லது. உங்கள் சுகத்துக்காக வந்திருக்கீங்க, நல்லது. உங்கள் வசதிக்காக வந்திருக்கீங்க, நல்லது. அநேக நீங்கள் நல்லா இருக்குன்றதுக்காக வந்திருக்கீங்க, நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், ஜெபிப்பதற்காக அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். உபவாச நாட்களை தீர்மானிங்கள் சகோதர சகோதரிமாரே. ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படி ஜெபிங்க. ஆண்டோட சமூகத்தில் உங்கள் ஜெப நேரங்களை நீங்கள் நேரத்தை செலக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவளை இன்றைக்கு ஆண்டவர் தேடி கொண்டிருக்கின்றார், ஜெபிக்கிறவளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துகளுக்காக, உறவுகளுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். ஒரு ராபாலிபா. ஹல்லேலூயா. எல்லாம் அன்னை பாசி பேசி சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரிமா லரா தலரா ஷகலா தரமானிபா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசுவின் நாமத்தில் எல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கையை தட்டி சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாய் என்ன மாற்ற ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாய் என்ன மாற்ற ஆண்டவரே. மோசே ஜெபம் பண்ணாருயா, சகோதரனுக்காக ஜெபம் பண்ணாரு, சகோதரிக்காக ஜெபம் பண்ணாரு, தேசத்துக்காக ஜெபம் பண்ண, மக்களுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரிம்மா கலா தரபாரி பாபா பாபா பாபா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரியா. இதுவரை ஆண்டவரே ஜெபிக்க மனமில்லாதவர்கள மனமாறட்ட ஆண்டவரே. ஓ மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே. இயேசுவின் ஆண்டவரே ஜெப வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே, மோசேயின் ஜெப வாழ்க்கை ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிற ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்க தலை குனிந்து நின்றோமோ அங்கெல்லாம் எங்களை தலை நிமிர்ந்து இருக்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் எந்த தேவையோடு வந்திருக்கார்களோ இன்றைக்கு ஜெபிக்கிறையா. எங்கெல்லாம் தலை குனிந்து நிற்கிறார்களோ அங்கெல்லாம் தலைகளை உயர பண்ணுங்க ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியினால, விண்ணப்பத்தின் ஆவியினால, மன்றாட்டின் ஆவியினால ஆண்டவரே உம்முடைய மக்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரையா. ஜெப சிந்தை எங்களுக்குள்ள உருவாக்க ஆண்டவரே. இன்னைக்கு கூட ஆண்டவரே, வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவரே, நம்முடைய மக்கள் ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் ஜெபித்த ஆண்டவரே, உமோடு உறவுகள் மக்களாக மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க சபையில ஜெபிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க சபையில ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை உண்டாக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. மோசேயுடைய லைஃப் ஸ்டைல் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்வில் முறையாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆண்டவரே எங்க லைஃப் ஸ்டைலா மாற்ற ஆண்டவரே. பேசுகிறவர்களாக இருக்கு ஸ்டைலா மக்கள் வாழ்றாயா, விதவிதமா ட்ரெஸ் பண்றான், விதவிதமா பேசுறாங்க ஆண்டவரே, விதவிதமா உண்றாங்க ஆண்டவரே. உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உடுப்பதற்கும் ஆண்டவரே, தங்கள் வசதிகளை பயன்படுத்திக் கொள்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகின்றோம் சகோதரர். ஒவ்வொருவரையும் இயேசுவின்
ஜபாவி நிரப்பும்படியா, ஆமென். இயேசுவின் ஜபாவி நிரப்பும்படியா, ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவி, ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவி இறங்கும்படியாக, ஆண்டவரே மன்றாட்டின் ஆவி இறங்கும்படியாக. ஆண்டவரே இந்த ஊழியக்காரனா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள அந்த தாக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே எங்க ஒவ்வொருக்குள்ள அந்த தாக்கம் உருவாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆண்டவரே எங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே எவ்வப்போது ஆண்டவரே உபவாசித்து தெவித்து உடைய சமூகத்தில் அமர்ந்து உட்கார எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய ஊழியக்காரனாய் உங்களுடைய மக்களை நான் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அர்ப்பிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. நாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, கை குலுக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.